ஆல் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆடி ஆஃபரோட பார்ட் 2 வீடியோ தான். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டி ப்ளஸ் வந்து ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஷர்வி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங்கே போயாச்சுங்கிறதுனால இந்த செக்ஷனில் ஆள் இல்லை. ஸோ சைடு கேப்பில் போய் ஒரு 2 சாரீ எடுக்கிற மாதிரி சீன் போட்டுருட்டியா அந்த ஆள் வரத்துக்குள்ளே. ஸோ அங்கேருந்து சாரீஸ் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்கல்ல தான். இதில் ஒரு பேஸ்டல் ஷேடில் நல்லா இருந்துச்சு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா இந்த பிளாக் சாரீ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஓகே இது ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் கிடையாது, எல்லாமே பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் இருக்குது. ரஃப்யூஸ்க்கு சாரீ கட்டினாலும் சரி, நம்ம எல்லா சாரீக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ரோஷினி வந்து கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் அந்த ப்ளவுஸ் எடுக்க போன கேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த எல்லா கிளாத் மேலேயும் ஏறி இந்த மாதிரி சார் உட்காந்து அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ட்ராலி பேக் கொடுத்துருக்காங்களோ அதை கவுத்து போட்டு அது மேலே ஏறி உட்காந்துருந்தான். ஸோ அங்கே க்ரௌடும் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் கரெக்டாக மாட்டிக்கிட்டோம். கூட்டமாக இருந்துச்சுன்னா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அண்ணன் வந்து தூக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், அடம் முடிச்சுட்டு அகைன் அதே வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஸோ சின்ன பிள்ளைங்க நமக்கு வந்து அங்கே சாரீஸ்லாம் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்தது. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துட்டோம். முன்னாடி ஷோஃபா இருக்குல்ல அதில் போய் உட்காரலான்னு பார்த்தா கையில் நம்ம இதோட எடுத்துக்கிட்டு வெளில போனோம்னா கிங் 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 கத்தும் போல். சரி ஓகே அங்கேயும் போய் உட்கார முடியாதுன்னு சொல்லி இந்த ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துட்டு எந்தெந்த சாரீ எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா கலர் லைட்டில் ஒரு மாதிரி இருக்கும், வெளில வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் அடுத்து வந்து ஷர்வியோட செக்ஷனுக்கு தான் போனோம். அதாவது ரஃப்யூஸ்க்கு வந்து ஃப்ராக் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஃபைனலி எங்களுக்கு வந்து அவளோட செக்ஷனில் இருக்கிற சோஃபா வந்து இடம் இருந்துச்சு. ஏன்னா இங்கே உள்ள சோஃபாவை நாங்கள் மறந்துட்டோம். ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுப்போம். அதோட ஓடி கலெக்ஷன் பக்கம் ஓடி அப்படின்னு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு ஒரு 10:30க்குலாம். அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன சாரீஸ் என்னென்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவளே எடுத்துகிட்டு இருந்தா. பட் இதெல்லாம் நம்ம எடுக்க போகிறதில்ல, அவள் சும்மா பார்த்துட்டு இருந்தா. ஸோ இன்னும் நமக்கு ஆள் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது தான் தூரத்திலிருந்து எங்கள் அத்தையின் குரல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னுச்சு. அப்போ தான் நாங்கள் அப்பாடா அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். இப்போல்லாம் பாருங்கள் அந்த கடையில் ஆளே இல்லை. பட் இந்த இடமா இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ க்ரௌடு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது. ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா ஆடி ஆஃபருக்காக எடுக்கிறாங்களா இல்லை தீபாவளி அதை மாதிரி ஃபங்க்ஷனுக்காக எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ ஆதவ் வந்து அவங்க ஆத்தாட்ட அழகாக எஸ்கேப் ஆகிட்டா. ஸோ நாங்கள் விசிட் பண்ணிட்டு ஷர்வி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காதா அப்படிலாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஓகே தான், பட் வந்து இப்போ தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி யூனிகார்ன் ஸ்டைலில் வந்து ட்ரெஸ் எடுத்தோம் ஆதவ் பர்த்டே டைமில். ஸோ அது அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏன் வேறு மாதிரி ஏதாவது எடுக்கலாமே, காட்டன்ஸ் டைப்பில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும்ல. ஆனந்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா நமக்கு வந்து பிலோ ப்ரைஸில் வேணும், குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் போதும், அந்த மாதிரி இருந்தாலும் அங்கே கலெக்ஷன்ஸ் இருக்கும். இல்லை எனக்கு ஹை அண்ட் ப்ரைஸில் தான் வேணும் அப்படின்னாலும் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா குர்த்திஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே 100 rupees தான். நமக்கு ரஃப்யூஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரஃப்யூஸ்க்கு காலேஜ் டைமில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 200க்கு கம்மியாக எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. 150க்கு அப்புறமா வச்சு இருக்கே தவிர 150 கம்மியாக இருக்க மாட்டேங்குது. நம்மளே வந்து லாஸ்ட் இயர் ஆடி ஆஃபர் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா 156 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் குர்த்தி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். 500 ரூபாய்க்கு 3 குர்த்தி அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு 5 குர்த்தி அந்த ரேஞ்சில் இருந்தது ஆனந்தத்தில். இது எல்லாமே 100 rupees தான். இப்போ எடுத்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 100 rupees தான். நமக்கு வந்து சைஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. S to XXL வரைக்கும் இருக்குது. கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. இதுவுமே வந்து நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 100 ரூபாய்க்குங்கிறப்ப எல்லோரும் எடுத்துகிட்டே இருக்காங்க, ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் எடுக்கும் போது உங்களோட ஒரு சைஸ் அதிகமாக எடுத்துக்கிறது பெட்டர் இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் எடுக்கும் போது. ஏன்னா தண்ணி பட்டதுக்கப்புறம் அது சுருங்கலாம், அது மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் கிளாத்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ XL அப்படின்னா XXL எடுத்துக்கலாம், S அப்படின்னா அடுத்த சைஸ் M எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். நானும் குர்த்திஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய சுடிதார் அதை மாதிரி தானே நம்ம எடுத்துகிட்ருக்கோம், அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். 100 ரூபாய்க்கு நமக்கு ஒர்த்து தான், பட் எனக்கு இப்போ வேண்டாங்கிற மாதிரி இருக்குது. நிறைய இருக்குது, பார்த்துக்கலாம் அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் யூஸ் போட்டிருக்க குர்த்தி பார்த்தீங்கன்னா 220 அந்த மாதிரி ப்ரைஸில் எடுத்தேன். நான் உங்களுக்கு கூட நான் மீஷோ ஷாப்பிங் விளாகில் சொல்லியிருந்தேன். பட் அதே சேம் கலெக்ஷன் இங்கே இருக்குது 100 rupeesக்கு. இந்த பாப்கார்ன் குர்த்தி எல்லாமே, இந்த பிளைன் பாப்கார்ன் குர்த்தி அந்த ஒர்க் வச்சது எல்லாமே 100 rupees தான். ஸோ நம்ம ஏமாந்துட்டோமோ 2 மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம வந்த புதுசுலேயே எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால ட்ரெண்ட் அவுட் ஆகாமல் நம்ம போட்டாச்சு அப்படின்ற மாதிரி போச்சு. ஸோ இந்த கோட் டைப் பார்த்திங்கன்னா 500 தான். சூப்பராக இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் தீபாவளி டைமில் இதே மாதிரி கோட் டைப் வந்து 770க்கு வந்து அங்கே போட்டிருந்துச்சு. ரோஷினியோட பர்த்டேக்கு கூட நான் எடுத்து கொடுத்துருந்தோம்.
ஒரு மாதிரி ஒரு பீகா கலரில். பட் அதே மாதிரி டைப் இப்போ வந்து 550க்கு வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிட்ட டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாமே பெட்டராக இருந்துச்சு. கிளாத் பார்த்திங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி காட்டன் டைப்பு. ஓவர் கோட் வந்து காட்டன் டைப்பு, உள்ள கிளாத் வந்து ரயான் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கலருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இப்போ வந்து சுடிதார் எடுக்கிற ஐடியா இல்லாததுனால அதெல்லாமே விட்டுட்டேன். பட் நிறைய வந்து குர்த்திஸ் வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்னி சூஸ் பண்ணியிருந்தா. ஸோ அவளுக்கு வந்து சைஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதிலே வேறு கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து ரீஸ்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைக்ராவில் பேண்ட் வந்துருக்குல்ல, இப்போ புது டைப்பில் வந்துருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டைப் வந்து இருக்குது. 220லேருந்து இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு சில கிளாத் வந்து சேஞ்ச் ஆகுது போல். அதுக்கேற்ற மாதிரி 400 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் பாருங்களேன், யாருமே இல்லை. ஏன்னா வந்து பேண்ட் சைட்லாம் வரல. ஏன்னா அதெல்லாம் பெரிய ஒரு ஆஃபரில் இல்லை. ஆஃபரில் இருக்குது அப்படின்னா குர்த்தி மட்டும்தான் ஆஃபரில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து 40 அந்த மாதிரி சைஸ்லாம் நம்ம வந்து லாங் ஃப்ராக் எடுக்கிறோம், வித் சுடி எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் தான் வரணும். ஸோ அங்கே வந்து ஒரு சில 2 ட்ரெஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ரோஷினியோட சிஸ்டருக்கு எடுக்கணும். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பார்த்தோம். அங்கேயுமே கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் தீபாவளிக்கு பார்த்த சேம் சுடிதார் இப்போ நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக 250 டிஃப்ரெண்ட் வந்துருந்துச்சு எங்களுக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பார்க்குறதுக்கும் இப்போக்கும் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாகவே 250. லாஸ்ட் இயர் நாங்கள் பார்த்தது வந்து 2150 180 அந்த ரேஞ்சு. இப்போ வந்து அது 1900 சம்திங் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிஞ்சுது. மேபி அது வந்து ட்ரெண்ட் அவுட் ஆனதுனால கூட கொடுக்கலாம், இல்லை ஆடி ஆஃபர்னால கூட கொடுக்கலாம். பட் அதை எடுக்கணும்னு நினச்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஓகே தான். அதை நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த சுடிதார் தான். இந்த மாதிரி ஒரு பீக்கா கலர் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. அதுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு க்ரீன் மாதிரி. க்ரீன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பேரட் க்ரீன் இருந்துச்சு. அதில் ஸ்டோன் ஒர்க்கும் இருந்தது. ஸோ ஃபுல்லாக கிளாத் பார்த்தீங்கன்னா பனாரசி டைப் இருக்கும்ல, அதே மாதிரி தான். வித் ஷால் பேண்ட் இருந்துச்சு. ஷாலுமே ஒரு ஹெவியாக இருந்தது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயரே இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். பட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே 2000க்கு மேலே போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பட் இந்த இயர் பார்க்கும்போது அதே கலெக்ஷன் வந்து 1900 சம்திங் இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அதிலே கலர்ஸ் பார்த்தோம். கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் ஷேடில் ஒன்று இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான கலர்ஸ் தான். நம்ம வந்து பெருசாக வந்து லைக் பண்ணாத மாதிரி தான். என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் தான் பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து ஜீன்லாம் பார்த்தோம். ஜீன் டைப்லாம் எதுவுமே ஆஃபரே கிடையாது. எப்பயும் நீங்கள் என்ன ஆஃபரில் எடுக்கிறீங்களோ, என்ன ப்ரைஸில் எடுக்கிறீங்களோ சேம் தான் சொல்லிட்டாங்க. சில கலெக்ஷன்ஸில் வேணால் நாங்கள் வந்து 5 to 50% கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ அது இப்போயே நாங்கள் எடுக்கணும், அது அப்புறமாவே எடுத்துப்போமே அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 550 560 அந்த மாதிரி இருந்துச்சு. இதுல இருந்து பெருசா கலெக்ஷன்ஸ் இல்ல. ஸோ அந்த செக்ஷன்ல இருந்தது எல்லாமே சிங்கிள் பீசஸ் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்று தான் எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வேணும்னாலும் நமக்கு கிடைக்காது. அதுலேயே நமக்கு அடுத்த சைஸ் அது மாதிரி இருந்தாலும் கிடைக்காது. அந்த பீஸில் அந்த ஒன்றுனா ஒன்று அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதெல்லாம் ப்ரைஸ் ஓகேவான்னு கேட்டால் அதுலேயுமே ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஒரு பீஸாக இருந்தாலுமே ஆஃபர் இருந்துச்சு. இப்போ நான் காட்டுற ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்குது. ஒரு யூனிஃபார்ம் டைப்பில் நம்ம எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னுமே அவங்க வந்து குடோனில் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 460 இருந்துச்சு வித் பேண்ட்டோட. அது வந்து ஒரு பெலாசோ டைப் மாதிரி இருந்துச்சு. சைஸுமே எல்லா சைஸுமே இருக்குது. S to XXL வரைக்கும் இருக்குது. கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு 4 கலர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அவங்க காட்டுறாங்க இல்லையா, ஸோ இந்த கலர் அது வந்து பாட்டமும் நமக்கு மாறி மாறி வர மாதிரி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ இதில் ஒரு பீஸ் வந்து ரஞ்சு மட்டும் எடுத்திருந்தா. ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா அடுத்து டாப்புக்கு மாறி வருது. ஒரு 4 கலர் மட்டும் ரிப்பீட்டடாக அவங்க மாற்றி இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ வேணாலும் இருக்குது, எல்லா சைஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதில் ஒரு பீஸ் எடுத்தாச்சு. ஏன்னா வித் பேண்ட்டோட குவாலிட்டி நல்லா இருந்தது. 460க்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ராக் ஒரு அனார்கலி டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1800 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரயான் மாதிரியும் தெரியல, ஜார்ஜெட் மாதிரியும் தெரியல, ஒரு மிக்சடு டைப்பாக இருந்துச்சு. இது மாதிரியான கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸும் 460. இதுக்கு வந்து பேண்ட் அதே மாதிரி வந்துடுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கலெக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதே போல் தான் இதுக்குமே வந்து வித் பேண்ட்டோட வந்துடுது. ஷால் கிடையாது ரெண்டுக்குமே. இந்த ஒரு பர்பிள் ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம தான் வந்து சுடிதார் எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ஸோ அதனால் நான் வச்சுட்டேன். எனக்கு வந்து அந்த பேண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து அதுக்கு லெகின் யூஸ் பண்ணிப்பேன். பட் வந்து நான் இப்போ சுடிதார் எடுக்காத காரணத்தினால் அது வைத்து விட்டேன். இன்னொன்று என்னென்னா நம்ம எடுக்க போகும்போது நமக்கு நல்லாவே இருக்காது. யாருக்காதோ
இல்லை நம்ம அந்த முடிவுலேயே இருக்க மாட்டோம். saree நான் எடுக்க மாட்டேன்னு இருப்பேன், அப்போ தான் வந்து saree கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். சுடிதார் எடுக்க மாட்டேன்னு நினச்சிருவோம், அப்போலாம் சுடிதார் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம saree கலெக்ஷன் பார்த்தோம்னா அப்போ சுமாராக தான் இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப கடியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. ஓகே, நம்மளுடைய 2 தங்கங்கள் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆதவும் ஷர்வி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு அப்படியே ஒரு விசிட் வந்தோம். ஏன்னா வந்து சுற்றி நம்ம பார்த்தாலும் டைம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. ஏன் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஜவுளி கடையில் எல்லாம் கிளாக் வைக்க மாட்டுறாங்கன்னா இதே மாதிரி நமக்கு டைமே தெரியாமல் ஷாப்பிங் பண்ணணும் தான் போல். ஸோ இதை முடிச்சுட்டு ஷர்வி அண்ட் ஆதவை பார்த்துட்டு நாங்கள் மேலே போயிட்டு ஆதவ் கலெக்ஷனுக்கு ஆதவுக்காக ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து குட்டீஸ் கலெக்ஷனுக்கு போயாச்சு. ஷர்விக்கு முடிச்சுட்டேன், 2 காட்டன் எடுத்துட்டேன். ஆதவுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரஃப்யூஸ்க்கு தான். ஷர்விக்கும் பார்த்தோம், ஆதவுக்கும் பார்த்தோம். பட் எங்களுக்கு கிடைச்சதோ நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக காட்டுறாங்க. இந்த மொட்டை அடிக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தோம் பாருங்க, 1000க்கெல்லாம் பார்த்தோம். அப்போல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை, காது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து ரஃப்யூ ஸ்கூல்லதெல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரஃப்யூ ஸ்கூல்லதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஓகே ஏதாச்சும் 1 2 எடுக்கணும், நல்லா சாஃப்ட் கிளாத்தாக எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கலர் பார்த்துட்டு எடுத்தாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு ஆதவுக்கு பார்த்தீங்கன்னா 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 170 இருந்துச்சு. ஷர்விக்கு வந்து ஃப்ராக்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே வந்து ஒரு 180 இருந்துச்சு. பட் நான் வந்து எல்லாமே 220 230 அந்த மாதிரி ஒரு 2 எடுத்தேன். 220 ஒன்றும், இன்னொன்று வந்து ஒரு 290 கிட்டேயும் ஒன்றும் எடுத்தேன். ஏன்னா அது மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ்லாம் கிளாத் நல்லா இருக்காதுல்ல, அது மாதிரி இருந்தது. ஓகே, நம்ம எடுத்தாலும் ஓரளவுக்கு அது கொஞ்சம் போட்டுக்கிற மாதிரி இருக்கணுமேனு பார்த்தேன். ஸோ அங்கே உள்ளது எல்லாமே சுடிதார் மெட்டீரியல்ஸ். வந்து பார்த்தா மாமா தம்பியை தூங்கவே வச்சுட்டாங்க. சரி ஓகே மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நாங்கள் கீழே பில் போட போயாச்சு. பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குலாம் இந்த இது தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் நமக்கு பில்லிங் வந்து கீழே இருக்கிற இதுக்கு தான் எல்லாருமே வந்து கூட்டம் கூடுறாங்க. அந்த மாதிரி போடாமல் நம்ம மேலே உள்ள ஃப்ளோரில் போய் நம்ம பில் போட்டுக்கிட்டோம்னா கூட நமக்கு வந்து இன்னுமே ஈஸியாக தான் இருக்குது. நான் ஸ்டெப்ஸில் வரும்போதெல்லாம் அது வந்து ஒழுங்காக கேப்சர் ஆகாமல் இருக்குது, சாரி. ஸோ இது இல்லாமல் அருணுக்கு வந்து இப்போ ரோஷினியோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால் அருணுக்கு வந்து டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தோம். டிஷர்ட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அபவ்லேருந்தே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான். 300 அபவ் வந்து எப்பயுமே வந்து டிஷர்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ பெருசாக எனக்கு ஜென்ஸுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு கேட்டால் எனக்கே தெரியல. ஏன்னா எதுவுமே ஆஃபர் கலெக்ஷன்ஸ்னே போடலை. எப்பொழுதும் ஆனந்தத்தில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி போட்டு முடிச்சு விட்டாங்க. அப்போ வந்து ஜென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அப்போ நாங்கள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே நின்று நாங்கள் 1 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுற டைமில் அழகாக நம்ம கீழே நடந்து போயிடலான்னு இருந்துச்சு. ஏன்னா லிஃப்ட் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபுல்லுன்னு காட்டிகிட்டு இருக்குங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க ஃபேமிலியாக. லிஃப்ட்டும் ஃபுல் ஆகிடுச்சு. அகைன் கீழே போய் 180 ரூபா புடவை பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 4 minute வீடியோவில் வந்து இந்த vlog கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.